So hello friends, இன்னைக்கு Oppo A3X இந்த மொபைலை பார்த்தா இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சத்தியமா இந்த மொபைலை எந்த கேட்டகரியில சேர்க்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா இந்த போன் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 13,500 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. ஹையர் வேரியண்டோட RAM அண்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் பார்க்கும்போது 420GB வேரியண்ட் ஒரு 13,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பேஸ் வேரியண்ட் பார்க்கும்போது 464 கொடுத்துருக்காங்க. இல்ல நீங்க எந்த காலத்துலடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 12,500 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. நம்ம டிஸ்பிளேக்குள்ள பார்த்தோம்னா HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. என்னடா நம்மளுக்கு அந்த சோதனை அப்படின்னு பார்த்தோம்னா 120 ரெஃப்ரெஷ் கொடுத்திருக்காங்க. ஏண்டா HD+ டிஸ்ப்ளேக்கு எதுக்குடா 120 ரெஃப்ரெஷ் ரேட், அதாவது ஸ்டோரேஜ் ஸ்பீடு என்னன்னு பார்த்தோம்னா eMMC 5.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. என்னடா இப்படி ஒரு சோதனை அப்படின்னு நம்ம கையில எடுத்து பார்க்கும்போது இதோட வெயிட் கம்மியா இருக்கு, திக்னஸும் கம்மியா இருக்கு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஓபன் பண்ணி பார்த்தோம்னா பிரைமரி சென்சார் வெறும் 8 MB கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 5 MB கொடுத்திருக்காங்க. என்னடா நம்மளுக்கு அந்த சோதனை இப்படின்னு பார்க்கும்போது பேட்டரின்னு பார்த்தோம்னா 5500 ஆம்ஸ் பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜர், இதெல்லாம் ஹேண்டில் பண்றது 6300 ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. சத்தியமா எனக்கு புரியல இந்த போன் எந்த கண்டிஷன்ல நம்ம சேர்க்கிறது. சரி இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா இது மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்டோட வந்திருக்குங்க. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை புகழ்ந்து பேசணுமா இல்ல கழுவி ஊத்தணுமான்னு சத்தியமா எனக்கு இதை எப்படி இதை நம்ம பிஹேவ் பண்றது, நம்ம எப்படி பிஹேவ் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு இந்த Oppo A3X மொபைலை பொறுத்தளவு. ஸோ இந்த மொபைல் அமேசான்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைலோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல வேற என்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேசுவோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Oppo A3X பாக்ஸ். எப்பயும் போல ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சர்ல Oppo A3X முன்னாடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோன்னு நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ், அதுல யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ், இமேஜர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 45 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Oppo A3X அமேசான்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அது போக இந்த மொபைல் ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 464GB வேரியன்ட் ஒரு 12,500 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 421GB வேரியன்ட் ஒரு 13,500 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் பேட்டர் பார்ப்போம். இந்த மொபைல் பொறுத்தளவு பேக் சைட்ல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட அந்த கேமராக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் பாட்டம்ல உங்களுக்கு Oppo பிராண்டிங் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கால ஒரு கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம் பிளாஸ்டிக். சோ முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் ஒரு நல்ல டிசைன் ஃபேட்டரோட அமைஞ்சிருக்குனே சொல்லலாம் இந்த Oppo A3X மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.67 இன்ச் ஒரு HD+ டிஸ்பிளே. பட் ஆனா இங்க 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு IPS LCD டிஸ்பிளே, 1000 nits பிரைட்டான ஒரு டிஸ்பிளே. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஆனா இங்க HD+ டிஸ்பிளே தான். அதுதான் இந்த மொபைலோட சின்ன ஒரு நெகட்டிவ். பட் ஆனா காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு 90 Hz எல்லாம் கிடையாது. 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு, டச் சென்சிட்டிவ் நல்லா இருக்கு. சோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு டிஸ்பிளே குட், ரொம்ப ஓன்னு சொல்லிட முடியாது, நல்லா இருக்கு. இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலோட டிஸ்பிளே பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 187 கிராம், திக்னஸ் 7.6 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, கலர் OS 14.1 ஸ்கின் கொடுத்திருக்காங்க. LPDDR4X RAM, ஸ்டோரேஜ் ஸ்பீட் இருக்கு. இங்க eMMC 5.1 சப்போர்ட், Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. 3.4 ஆடியோ ஜாக்கிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. விர்ச்சுவல் RAM சப்போர்ட் இருக்கு. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த வட்டம் Oppo A3X மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5100 ஆம்ஸ் பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 within 50 minutesல ரீச் ஆயிருது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலுமே கிடைக்குது. ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த Oppo A3X பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் சொல்லவே வேண்டாம். ஏன்னா ரொம்ப ஒரு சீப்பரான கேமரா அரேஞ்ச்மெண்டோட எடுத்து வந்திருக்காங்க. பிரைமரி சென்சார் 8 MP, ஒரு AI லென்ஸ், ஃப்ரண்ட்ல 5 MP, இங்க ஹையஸ்டா பிரைமரி சென்சார்ல 1080 30 frames seconds அண்ட் ஃப்ரண்ட்ல 720p தான் நம்மளால வீடியோ எடுக்க முடியும். ஒரு சில ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இது மாதிரி விஷயங்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த போன் சீப்பரா எடுத்துட்டு வரணுக்காகவே இந்த போனை கேமரால மிகப்பெரிய ஒரு ஆவரேஜான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் எடுத்து வந்திருக்காங்க கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தவரை MediaTek Dimensity 6300 ப்ராசஸரோட எடுத்து வந்திருக்காங்க. சோ ஒரு டீசென்டான சிப்செட். ஏன்னா ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். அது போக ஒரு மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற தரம் தான் இந்த ப்ராசஸர் இருக்கு. மீதுபடி ஒரு டே டு லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஆல் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த போன் நல்லா இருக்கும். ஆனா இதுல ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இங்க 4GB RAM தான் கொடுத்திருக்காங்க. 6GB இருந்தாதான் நம்மளோட அதாவது ஹெவி டாஸ்கிங்க்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ப்ராசஸர் நல்லா இருக்கு. ஏன்னா
RAM 4 தான் இருக்கு. ஸோ ஹெவி டாஸ்கிங் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சில லேகிங் இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்டோரேஜ் ஸ்பீடிற்காக eMMC 5.1 தான் கொடுத்துருக்காங்க. UFS 2.0 இல்லைன்னா 2.2 இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்கலாம். பட் அது மாதிரி விஷன் இங்க கொண்டு வராது. இன்னொரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. அதனாலேயே இந்த போன் சிப்செட் நல்லா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இல்லாதது ஒரு குறையாவே இருக்கு. என்னதே இருந்தாலும் ஒரு மீடியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு, ஒரு கம்மியான யூசேஜ் உள்ளவங்களுக்கு தான் இந்த போன் செட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சிப்செட்டும் இந்த போனுக்கு பிகேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். இந்த Oppo A3X மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo A3X இந்த மொபைல் யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய கீழே போடுவேன். வயசானவங்களுக்கு நான் பேரண்ட்ஸ்க்கு இவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறேன். ஆனா அவங்க நிறைய கீழே போடுவாங்க, தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டுருவாங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு ஐபி ரேட்டிங் மட்டும் கிடையாது, இன்னும் ஸ்ட்ராங்கரான ஒரு பில்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்டோட இந்த போன் வந்திருக்கு. அதுதான் மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஸோ அது மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இந்த போனை ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா அவங்கள மாதிரி யூசேஜ் உள்ளவங்களுக்கு கேமரா பெரிய அளவுக்கு அவங்களுக்கு தேவை கிடையாது. அது போக இவங்களுக்கு அது அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இங்க ஸ்டோரேஜுக்காக இங்க ஃபைல் டிரான்ஸ்ஃபர்லாம் அது அளவுக்கு அவங்க பிஹேவ் பண்ண மாட்டாங்க. டிஸ்பிளே நல்லா இருக்கும், கிளாரிட்டி வைஸ் ஸ்மூத்னஸ் எல்லாமே நல்லா இருக்கும், பேட்டரியோட பிஹேவியருமே நல்லா வரும். ஸோ தட் இங்க சிப்செட்டும் நல்லா இருக்கறனால ஒரு 4GB ரேமும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நான் நிறைய செல்ஃபி எடுப்பேன், அது போக நிறைய என்டர்டைன்மெண்ட் பார்ப்பேன்னு கூட அந்த ஒரு கேட்டகரியை கூட இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். அதை தவிர்த்து நான் நிறைய கேமிங் விளாடுவேன், இந்த போனை வாங்கினா 2 வருஷத்துக்கு வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த போன் உங்களுக்கு செட்டே ஆகாது இந்த பிரைசிங்க்கு. ஸோ இந்த போக்கோ M6 பிளஸ்ஸே இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இது மாதிரி நிறைய பிரைஸோட இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணி போயிடலாம். ஸோ இது மாதிரி ஆளுக்கு வாங்கிக்கலாம், இது மாதிரி ஆளுக்கு வாங்க தேவையில்லை. இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த Oppo A3X மொபைல் பொறுத்தவரை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கோம். இதில் எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.